ஐபிஎல் கிரிக்கெட் திருவிழா கோலாகலமாக இன்று தொடங்க உள்ளது. இது குறித்த விவரங்களோடு செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், ஐபிஎல் 17வது சீசனின் முதல் போட்டி பெரும் எதிர்பார்ப்புகளுக்கிடையே இன்று தொடங்குது. சென்னை மற்றும் பெங்களூரு அணிகள் மோதுறாங்க. போட்டி குறித்து மைதானத்தில் கூடியிருக்கும் ரசிகர்கள் என்ன சொல்றாங்க? போட்டி தொடங்குவதற்கு முன்பாக கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. என்னென்ன நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற விவரங்களையும் சொல்லுங்க. ஆனந்தி, ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களும் ஆண்டு முழுவதும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கிரிக்கெட் தொடராக ஐபிஎல் தொடர் மாறி இருக்கிறது. சென்னையில கடந்த 2019ஆம் ஆண்டுக்கு பிறகு மீண்டும் தொடரினுடைய முதல் போட்டி சென்னையில இன்று இரவு சரியாக 6:30 மணிக்கு அளவில் கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்க இருக்கிறது. கலை நிகழ்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் ஏஆர் ரஹ்மான், சோனு நிஜாம், அதே போல பார்த்தீங்கன்னா டைகர் ஷெராப், அக்ஷய் குமார் என 4 நபர்களுடைய கலை நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 6:30க்கெல்லாம் கலை நிகழ்ச்சிகள் என்பதன் காரணமாக 5:30 மணிக்குள்ள ரசிகர்கள் உள்ளே செல்லும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த சென்னை பெங்களூரு அணிகளுக்கு இடையிலான போட்டி என்பது தோனி, கோலி போன்ற முன்னணி வீரர்கள் இடம்பெற்றிருக்கும் காரணமாக பெரிய அளவில் ரசிகர் மத்தியிலே எதிர்பார்ப்பு இருக்கிறது. இந்த போட்டிக்கான டிக்கெட் பெறுவதில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ரசிகர் மத்தியில். இந்த சூழல் தான் தற்போது கலை நிகழ்ச்சியுடன் இந்த போட்டி என்பது 6:30 மணிக்கு தொடங்குறதுனால பெரிய அளவில் ரசிகர்கள் வந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கலாம். குறிப்பாக நேற்று தோனி கேப்டன் பதவியிலிருந்து விலகிய சூழல் தற்போதும் தோனியினுடைய ரசிகர்கள் தோனியை பார்க்க வந்திருக்காங்க. சிஎஸ்கே ரசிகர்கள் நம்ம அவர்கிட்ட பேசலாம். இந்த சீசன் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? போன சீசன் சாம்பியன்ஸா வின் பண்ணி இப்ப தோனி கேப்டன்ஸ் இருந்து விலகி இருக்காரு. இந்த சீசன் எப்படி இருக்கும்? இந்த சீசன் கரெக்டான டிரான்சிஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நேற்று உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு நல்ல ஒரு டிரான்சிஷனுக்கான ஒரு இது வந்துச்சு. ஸோ ரித்து யூ வில் டேக் தி ஒர்க்ஸ் ஆஃப் அவர் தோனின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ இது கரெக்ட் வே ஆஃப் டிரான்சிஷன். ஏன்னா நீங்க இந்த டீமும் அந்த மாதிரி பில்ட் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் இயருக்கு உங்களுக்கு டோட்டல் ரீவாம் பண்ணும்போது அந்த ஆப்ஷன்ல 3 பேர் தான் எடுக்கின்ற போதும் ரித்துராஜ் ஒரு ஆப்ஷனா இருப்பாரு. ஸோ நல்லா போகும்னு நான் நினைக்கிறேன். ஸ்டோக்ஸ் வெளியே போயிருக்காரு லாஸ்ட் சீசன்ல இருந்து. கான்வே ஒரு நல்ல பிளேயர் இருக்கு சிஎஸ்கே. பத்திரானா இன்ஜூர். இந்த சீசன் சிஎஸ்கேவோட லைனப் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்? இந்த சீசன் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன் பேப்பர் உங்களுக்கு நிறைய வீக்னஸஸ் இருக்கலாம். ஓபனர்ஸ் இல்ல அதுக்கு ரச்சின் ஆடுறாரு, அவர் ஃபர்ஸ்ட் டைம் ஐபிஎல் ஆடுறாரு இருக்கலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே எப்பவுமே இருக்க ரிசோர்சஸ் எப்படி நல்லா யூஸ் பண்றாங்க, அவங்களோட டீம் கல்ச்சர், டீமோட பேஷன்ஸ், அது எல்லாமே நல்லா இருந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த வருஷமும் நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ சிஎஸ்கே தவிர வேற எந்த டீம் பிளே ஆஃப்ஸ் போவாங்கன்னு நினைக்கிறீங்க? சிஎஸ்கே தவிர எனக்கு நெக்ஸ்ட் பிடிச்ச டீம்னு பாத்தீங்கன்னா ஆர்சிபி. ஸோ இன் டர்ம்ஸ் அவங்க போனா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனந்தி, நீங்க கேட்டிருப்பீங்க, சென்னை ரசிகர்கள் இந்த ஐபிஎல் தொடர் எதிர்பார்ப்போடு பார்த்துக்கிறாங்க. இந்த மைதானத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 2008ஆம் ஆண்டுக்கு அப்புறம் ஆர்சிபி 16 ஆண்டுகளா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை ஒரு முறை கூட வீழ்த்தியதில்லை. 33 முறை 2 அணிகளும் மோதி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10 முறை மட்டுமே ஆர்சிபி வெற்றி பெற்றாங்க. கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் போட்டி சென்னை ஆர்சிபிக்கு மத்தியில் நடந்தது. அதுல வெறும் 74 ரன்கள் மட்டுமே ஆர்சிபி எடுத்தாங்க. இருந்தாலும் இந்த மைதானத்தை பார்க்கும்போது வழக்கமான ஒரு சென்னை மைதானம் மாதிரி நேற்று நம்ம பார்க்கும்போது இல்ல, ஒரு புல்லா இருக்கக்கூடிய ஒரு மைதானம் அமைக்கப்பட்டதுனால வேகப்பந்து வீச்சுக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய அளவில் தான் இன்று மைதானம் இருக்கும்னு நினைக்கிறேன். 6:30 மணிக்கு கலை நிகழ்ச்சி நடைபெறதுனால தற்போது மைதானத்துக்குள்ள ரசிகர்கள் அனுமதிக்கப்பட இருக்கிறாங்க. அதன் காரணமாக இங்க இருக்கக்கூடிய ரசிகர்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. பல்வேறு எதிர்பார்ப்புகளோட அங்கு சிஎஸ்கே ரசிகர்கள், ஆர்சிபி ரசிகர்கள் ஏராளமானோர் கூடியிருக்கிறத பார்க்க முடிகிறது. களத்திலிருந்து தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தானம்.